என் பிள்ளைகளே, நான் உங்களிடம் பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் காதில் மட்டும் அல்ல, உங்கள் இருதயத்தில் இறங்க வேண்டும். 2026 ஒரு சாதாரண வருடம் அல்ல. உலகம் உங்கள் எதிர்பார்ப்பை மீறி பல விதமான மாற்றங்களை கொண்டு வரும். நீங்கள் காண்பீர்கள், அரசுகள் சிக்கலுக்கு உட்படும், பழைய முறைகள் சிதறும், மக்கள் குழப்பம் அனுபவிப்பார்கள். பலர் கேட்பார்கள், இனி என்ன ஆகும்? எதை நம்புவது? ஆனா என் பிள்ளைகளே, உலகம் அசைந்தாலும் நான் அசையவில்லை. அரசியல் சோதிக்கப்படும், ஆனா அதிலிருந்து வெளிப்படும் நீதியும் நன்மையும் உங்கள் வாழ்வை வளமாக மாற்றும். சிக்கல்கள் உங்களை பயமுறுத்தும், ஆனா நீங்கள் விழிப்புணர்வுடன் நடப்பீர்கள் என்றால் நீங்கள் முன்னேறுவீர்கள். பல உறவுகள் சோதனைக்கு உட்படும், சிலர் விலகுவார்கள், சில முகங்கள் மறையும். ஆனா உண்மையான அன்பு, உண்மையான நட்பு உங்களை தேடி வரும். தனிமை உங்களை பயமுறுத்தும், ஆனா நான் உங்களை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். சிரமத்தின் நடுவே உங்கள் பொறுமை உங்களை வலிமையாக்கும். மக்கள் ஒன்றிணைந்து உதவி செய்து உலகம் கொஞ்சம் ஒளி பெறும். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அந்த ஒளி வழிகாட்டியாகும். பலர் ஆரோக்கியம் குறித்து பயப்படும், புதிய நோய்கள் தோன்றும், பழைய நோய்கள் மீண்டும் அச்சமூட்டும். ஆனா என் பிள்ளைகளே, கேளுங்கள், நோய் வரும் இடத்தில்தான் நான் குணத்தை வெளிப்படுத்துவேன். மருத்துவ உலகத்தில் முன்னேற்றங்கள் நடக்கும். முடியாது என்று சொன்ன இடங்களில் புதிய வழிகள் திறக்கும். உங்கள் உடலை மதியுங்கள், உங்கள் ஆவியை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விழிப்புணர்ந்து நடக்கும்போது நான் உங்களை காப்பாற்றுவேன். பலர் சொல்வார்கள், பணம் போதாது, வழி தெரியவில்லை, வேலை மாறலாம், வருமானம் தாமதிக்கலாம். ஆனா என் பிள்ளைகளே, நான் கதவை மூடினால் அதைவிட நல்ல கதவை திறப்பேன். சிறிய விதை பெரிய ஆசீர்வாதமாக மாறும். சிக்கல்களில் கூட உங்கள் திறமை வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கை வளமாகும். இயற்கை பேசும், சில இடங்களில் அமைதியாக, சில இடங்களில் பலமாக. ஆனா நீங்கள் விழிப்புணர்வு வைக்கும் போது இயற்கை உங்கள் பாதுகாப்பாகும். நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள். பலருக்கு பயத்தின் வருடமாக தோன்றும், ஆனா என் பிள்ளைகளுக்கு, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு